ஆமாம். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கிருபை தந்தார். கடந்த நாட்களிலே நான் ரொம்ப பிஸியான சூழ்நிலையில் பல வேளை இங்கே வர வேண்டும் என்று நினைத்தா கூட வர முடியாத அளவுக்கு கடினமான பிஸியான, ஆனால் ரொம்ப அத்தியாவசியமான ஊழிய சூழ்நிலையில் இருந்ததுனாலே நான் கேரளா, தூத்துக்குடி, திருச்செந்தூர் என்று வேறு பல சூழ்நிலையிலும் நான் சுற்றி கொண்டிருந்ததுனால உங்களை சந்திக்க முடியவில்லை. மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் உதவி செய்தார். அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 17 வசனம். 1 பேதுரு 4 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அதை துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு முடிவு என்னமாக இருக்கும். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு பல வேளை நாம் நினைப்பது தேவன் அவன் கிரியைக்கு தக்க பலனளிக்கிறவர் என்று 1 பேதுரு 1:17 படிக்கிறோம். கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி நாம் அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ரோமர் 2:6 தேவன் அவனவன் கிரியைக்கு தக்க பலனளிப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வசனம் பார்க்குறோம். ஆனால் அந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது நாம் பொதுவாக நினைப்பது தேவன் நம்மை அல்ல மற்றவர்களை என்று பலரை நினைக்கிறோம். அவர்களைத்தான் தேவன் நியாயம் தீர்ப்பார், நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார், நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நமக்கு ஆக்கினை இல்லை என்று சொல்வதை போல ஒரு கருத்து இன்றைக்கு கிறிஸ்தவ குலத்திலே பரப்பப்படுகிறது. மற்றவங்களுக்கு தான் ஆக்கினை இருக்குது, நமக்கு இல்லை, நமக்கு தண்டனை இல்லை, நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது என்பது. ஆனால் இங்கே இயேசுவின் பிரதான அப்போஸ்தலர் சொல்கிறது வசனத்தை பாருங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. அப்போது விஷயம் தலைகளாக இருப்பதை பார்க்குறோம். நியாய தீர்ப்பு வெளியே இல்லை, முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. நான் இந்த மாதிரி இந்த வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், கடந்த நாளில் நான் சந்தித்த ஒரு சூழ்நிலை தான். எப்போதுமே நான் சந்திக்கிற பல ஊழிய சூழ்நிலையில் சந்திக்கிறேன். அந்த கள அனுபவங்களிலிருந்து தான் பல வேளை நான் மற்ற சபைகளுக்கும் எச்சரிக்கை செய்தியை, உணர்வூட்டு செய்திகளை நான் சொல்லுகிறது வழக்கம். வசனத்தை ஆண்டவர் தருவார். கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் செய்தி சொல்ல தேவன் எனக்கு அனுமதி தந்தார். நான் செய்தி சொன்னேன். அந்த சபையில் நான் செய்தியை முடித்து விட்டேன். முடித்த பிறகு அந்த சபையினுடைய உதவி ஊழியக்காரர் முன்னால் தான் உட்கார்ந்துருந்தார். அவர் பக்கத்தில் தான் நான் உட்கார்ந்துருந்தேன். ஸோ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். இது அப்போஸ்தல சர்வதேச அப்போஸ்தல உபதேச சபையா என்னமோன்னு அந்த சபைக்கு பேரை அவர் சொன்னார். அப்படியா? நான் கேட்டுக்கொண்டேன். நான் இயேசுவின் சீஷத்துவம் அப்போஸ்தல அடித்தளம் குறித்து தான் விரிவாய் விலாவாரியாய் எல்லாம் வசனம் தான் பேசுவோம். உங்களுக்கு தெரியும், நான் பேசியிருக்கிறேன். வேறு எதுவும் பேசுகிறது கிடையாது. காட்டடி அந்த கதை இந்த ஒன்றும் பேசுகிறது கிடையாது. அப்போது அவர் சொன்னார், இந்த சபைக்கு பேரே இப்படி தான் என்று சொன்னார். அப்படியா? எனக்கு தெரியலை. அடுத்தது ஒரு காரியம் சொன்னார் பாருங்கள், அதுதான் அதிர்ச்சியான காரியம். அந்த சபையினுடைய அந்த தலைமை பிரதான பாஸ்டர் அவர் அங்கே சங்கீதம் நடத்தினார். அவருடைய மூத்த மகன் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பைக் விபத்தில் மரித்து போனார். அவருடைய இளைய மகன் தான் என்ன கீபோர்டு வாசிக்கிறார், ட்ரம் அடிக்கிறார். அவரை விட 2 வயசா 3 வயசுக்கு அவர் மூத்தவர். அவரும் இங்கே ஊழியத்துல எல்லாம் உற்சாகமாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. என்றாலும் சரி, இப்போ எல்லா இடத்துலையும் இது நடக்கக்கூடிய விஷயம் தானே என்று அப்படி சொல்லி அதை முடித்து விட்டேன். முடித்து விட்டு அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போஸ்தல உபதேச சபைன்னு பேரை வச்சுருக்காங்க. அந்த பிரசங்கியாருக்கு பேச்ச நடவடிக்கையும் பார்த்தா அப்போஸ்தலருக்கு இதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நிறைய பேர் ஜெபிக்க வருகிறார்கள், எண்ணெய் தண்டி இதெல்லாம் கொண்டு ஜெபிக்க வருகிறார்கள். வரிசையில் ரொம்ப நேரம் காத்து நிற்கிறார்கள். அதை பார்த்தேன். நான் ரெண்டையுமே யோசித்து பார்த்தேன். அப்போஸ்தல அஸ்திபாரத்துக்குள்ளே ஒரு காரியத்தையும் அந்த சபையில் பார்க்க முடியலை, அவர்கிட்டையும் பார்க்க முடியலை. அவர் ஜெபம் பண்ணுகிறார்,
ஒரு வேளை அற்புதங்கள் நிறைய நடக்கலாமா இருக்கும், அது அப்படி இருந்திருக்கலாம். ஸோ நான் அப்படி வந்து விட்டேன். அதை அப்படி சிந்தித்து கொண்டே வந்தேன். வரும்போது தான் இந்த விஷயத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. நான் நிறைய சபை சூழ்நிலையில் நிற்கிறேன். ஏதோ ஒரு பேரை போடுவாங்க, சாதாரணமாக போடுவாங்க, அப்படி ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போஸ்தல ஊழியம் ஏதோ தேவனுடைய முதன்மையான ஊழியம் என்பது போல ஒரு தலைப்பு போடுவதும் மற்றவங்களை மதிக்காத போகிறதும். அந்த உதவியக்காரர் சொன்னார், எல்லாருக்கும் அவர் இங்கே யாரும் மேடையில் ஏற்ற மாட்டார் அப்படின்லாம் சொன்னார். நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு எப்படியோ தேவனுடைய ஒரு வழிநடத்தல் படி தான் எனக்கு தாராளம் சமயம் கிடச்சிது. அப்போ அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலருடைய கனிகளோ தன்மைகளோ செயல்நிலையோ அந்த சபையில், அந்த பாஸ்டர்கிட்டையும் இல்லை, சபையிலும் இல்லை. ஒருவேளை கூட இருந்த உடன் ஊழியக்காரர்கள் கூட அதை உணர்ந்திருக்க கூடும். அதனால தான் அவர் அந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். எனக்கு அங்கே நடந்தது தெரியாது. சரி, இப்போ ஆண்டவர் உணர்த்தின காரியம் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. நான் வந்து நிறைய சூழ்நிலையில் ஊழியம் செய்கிறேன். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை உங்களுக்கு பயன்படுத்துவேன், இந்த ஆவி கூட்டம்னு பயன்படுத்துவேன். நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுபவிக்கிறவன், அந்நிய பாஷை பேசுகிறவன், தேவனுடைய வார்த்தையெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் சமாதான உபதேசங்களை மிகச்சரியாக பேசுகிறவன், அதெல்லாம் செய்கிறவன். ஆனால் ஏன் நான் அப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த கூட்ட சபைகள் ஒரு முரட்டாட்டத்தில் இருப்பதை நான் உணர்கிறேன், கீழ்ப்படியாமல் இருப்பதை நான் உணர்கிறேன், ஒரு கடினத்தனத்தில் இருக்கிறதை நான் ஆவிக்குள்ளே உணர்கிறேன். நான் சிஎஸ்ஐ சபை, லண்டன் மிஷன் சபை கடந்த காலங்களில் அங்கே உள்ள உபவாச ஜபம், மாதத்துக்கு ஒரு உபவாச ஜபம் வைக்கிறாங்க. அங்கே நான் செய்தி கொடுக்க சென்றிருந்தேன். சீஷத்துவத்தை பற்றி பேசினேன். அமைதியாக கேட்டார்கள். ஒரு சபையில் 1.5 மணி நேரம் எனக்கு பிரசங்கிப்பதற்கு அனுமதி தந்தாங்க. 1.5 மணி நேரம். சரியா? நிறைய ஜனங்கள் இருந்தார்கள், சாட்சியெல்லாம் சொன்னார்கள். நான் நிறைய விரிவாக பேசினேன். முடிஞ்ச அப்புறம் பலர் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ரொம்ப அருமையாக விசாரித்தார்கள். அதில் ஒரு சபையில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு தாயார் வந்தார்கள், என்னை ரொம்ப விசாரித்தார்கள். என்னை பற்றி விசாரித்து விட்டு சொன்னார்கள், எல்லாம் வசனம் தானே. அவங்க சொன்ன வார்த்தை என்னது? எல்லாமே வசனம் தானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இந்த சபைக்கு பைபிள் உமன், இப்போ புரியுதா? பைபிள் உமன் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் அப்படி ஒரு வேலை உண்டு. அவங்க லண்டன் மிஷன் சபை சார்ந்தவங்க, பைபிள் ஒன். அவங்க பைபிள் நல்லா ஆராய்ச்சி படிச்சிருக்காங்க. பைபிள் ஒன் பேரில் எல்லாம் வசனம் தானே. நான் சொன்ன வசனங்கள்லாம் அங்கே இருக்க போதகர் முதல் எல்லாரும் அதை அப்படியே கிரகித்தார்கள். ஒரு முறை ஒரு லுதரன் சர்ச்சில் நான் ஒரு விழிப்பு ஜெபத்துக்கு பிரசங்கிக்க வேண்டிய சூழல். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்கிற காரியத்தை நான் டீட்டெயில்டாக பேசினேன். அப்போது முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப், நாங்கள் நடந்து போனோம். அப்போ இந்த நாட்டை தங்கி இருக்க இடமும் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நடந்து வந்தோம். கொஞ்சம் இருட்டு. அந்த பாஸ்டர் அந்த அங்கியோடு தான் எங்களுக்கு கூட நடந்து வந்தார். ஏன்னா அவருக்கு அந்த பக்கம் தான் போனோம். அவர் என் பக்கத்தில் வந்து என் காற்றுல சொன்னார், அருமையாக சொன்னீர்கள், இதெல்லாம் உங்களை போல் உள்ளவங்க தான் சொல்ல முடியும், நாங்கள் சொன்னால் பிரச்சனை ஆகிரும். சரிதானே? என்ன ஓப்பனாக அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னொரு முறை ஒரு சபையில், சிஎஸ்ஐ சபை தான், நான் செய்தி கொடுத்த விட்டு கேள்வி கேட்க சந்தர்ப்பம் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு கேள்வி நேரம். உங்கள் மனசில் நிறைய சந்தேகம் இருக்குல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். அன்றைக்கி நான் ஒரு குறிப்பை சொன்னேன். நான் இங்கே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்காக நான் இங்கே நிற்கவில்லை, இயேசுவின் சபைக்காக தான் நிற்கிறேன். நல்ல இல்லை, நான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சொல்லுவேன். நான் இயேசுவின் சபைக்கு நிற்கிறேன். ஒரே ஒரு சபை தான் இருக்குது. டினாமினல்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்கு, கூடுதல் குறை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ எதை சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்தணும். அதுவும் ஒரு விழிப்பு ஜபம் தான். எனக்கு நிறைய சமயம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், முன்பெல்லாம் சிஎஸ்ஐ சபையில் விழிப்பு ஜபம் வைக்க மாட்டாங்க. இப்போ ஏன் வைக்கிறாங்கன்னா, பக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ சபையெல்லாம் விழிப்பு ஜபம் வைக்கிறாங்க, ஜனங்கள்லாம் அங்கே போகிறாங்க, அதனால் இங்கேயும் வைக்கிறீங்க. அங்கே ஒரு உபவாச ஜபம் வச்சா உடனே இங்கேயும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவங்க தான் முதல்ல செஞ்சாங்க. ஸோ ஏன் அதை செய்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் இங்கேருந்து அங்கே போகிறாங்கல்ல,
அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நமக்கும் ஒன்று இருந்தால் தான் ஜனங்கள் நிற்பாங்க அப்படின்னு செய்கிறீங்க. அதனால் மட்டும் ஜனங்கள் நிற்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இவங்க அங்கே போகிறாங்கல்ல, அங்கே போய் என்ன புதுசாக கேட்டாங்க, என்ன அனுபவத்தை பார்த்தாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ அந்த அனுபவம் ஏன் நம்மகிட்ட இல்லை, அதுக்கு என்ன அடிப்படை காரணம் இல்லையா? நீங்கள் சரி பண்ணாவிட்டால் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. சும்மா 1000 நியாயம் சொல்லிட்டு இருந்தாலும் நிறுத்த முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்ல, அவர் தான் அதை உறுதிப்படுத்தணும் இல்லை, அவர் தான் நிறுத்தணும் இல்லை. ஸோ அதுக்குரிய அனுபவங்களை நீங்கள் செய்ய வேண்டும், அவ்வளோதான் பிரச்சனை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனத்தின்படி ஒன்றும் உபதேசத்தின்படி தெளிவுபடுத்துவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதை உறுதிப்படுத்துவதில் மாற்றியமைப்பதில் திருத்துவ தப்பில்லையே என்று நான் சொல்லிவிட்டு தான் நான் கேள்வி இப்போ நான் கேள்வி பதில் நேரம். நீங்கள் கேள்வியில் கேளுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே ஓடுறது, இங்கேருந்து அங்கே ஓடுறது. இப்போ இங்கே கேளுங்க, நான் எழுந்து நின்று கேளுங்க, நான் மைக்கில் எல்லாருக்கும் பதில் சொல்லுறேன். நகை குறித்து ஒரு தாயார் கேள்வி கேட்டாங்க. அவங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து சில வசனங்களை சொல்லி கொஞ்சம் பைபிள் படிச்சிருக்காங்க தான் கேட்டான். சரி, ரொம்ப நன்றி. நான் பிசாசு தேவதூதனாக இருந்து அவனுக்கு இருந்த அலங்காரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், அவனுடைய வீழ்ச்சி, ஆதாமை தேவ சாயலில் படைச்சார், அலங்காரங்கள் கொடுக்கல, அப்புறம் தேவ சாயலை அந்த மகிமை இழந்துட்டாங்க, அப்புறம் தான் வேறு காரியங்களை தேடினாங்க, வேறு மகிமை தேடினாங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு யாக்கோபு புதைச்சி போட்டான். இஸ்ரவேலர்கள் திருப்பி அதை செஞ்சாங்க. கர்த்தர் கோவப்பட்டார், உங்களை அழிச்சு போடுவேன்னு சொல்லி கலத்தி போட சொல்லிட்டார். ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் சியோன் குமாரத்திகளுக்கு கதை இருக்குல்ல, ஆமாம், அது நிறைய இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வசனம் சொன்னால் எல்லாம் நேரம் போயிட, நான் முன்னாலே சொல்லியிருப்பேன். நான் இந்த முன்னால் வர்றது தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நான் என்ன பேசணும்னு தீர்மானிக்கலை. 3ஆம் அதிகாரம் ஏசாயா 3:16 நீங்கள் படிக்கலாம் அந்த வசனம். முதலாவது உங்களுக்கு நான் தந்திருக்கேன் முன்னாலே. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் கேரூப் தேவதூதனாக இருந்ததும் பின்பு அவனுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். லேசாக டச் பண்ணி உங்களுக்கு வசனம் குறிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வேண்டி தான் நான் தர்றேன். அது எசேக்கியேல் 28 அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே நீ காப்பாற்றுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அது எசேக்கியேல் 28, 12, 13, 14. ஆமாம், அவனுக்கு தான் அந்த அலங்காரம் இருந்தில்ல, 13 இருக்குது அந்த அலங்காரம் எல்லாம் எழுதியிருக்கு. பிறகு ஆமாம், வசனங்களை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கிடுங்க குறித்து வச்சுட்டு. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து நாம் என்ன படிக்கிறோன்னா, முன்னால் வர்றது சொல்கிறேன், குறிப்பை சொல்லிவிட்டு நான் போனோம். ஏசாயா 14, 11 படிங்கள் பார்க்கலாம். அதிகாலையின் உன் ஆடம்பரம், ஓகே, உன் ஆடம்பரங்களும், சரி, எல்லாம் இது அந்த தேவதூதனுக்கு இருந்த அலங்காரம். அதுதான் சொல்லியிருக்கு, அந்த தேவதூதனுக்கு இருந்த அலங்காரம். அங்கே எசேக்கியேல் 28 அந்த வசனம் சொன்னான்ல, அந்த வசனம், அந்த அலங்காரங்களும் நாதசுரங்களும் ஒன்றில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. சரிதானே? அங்கே இப்போ இங்கே 14:2 என்ன படி 14, 11 இல்லையா? ஆடம்பரம்னா அந்த அலங்காரங்களும் வாத்தியங்களும் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு அதை தேவன் எடுத்துட்டார். சரியா? அவன் இழந்துட்டான். அப்புறம் தான் தேவ சாயலில் இந்த அலங்காரம் இல்லாமல் படைக்கப்பட்டது. மீண்டும் ஜனங்கள் தவறு செய்தார்கள், அதை கண்டித்தார், தண்டித்தார் இல்லையா என்கிற காரியெல்லாம் இப்படியே வசனங்கள் இருக்கு. இப்படியே சொல்லி கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டிலே பேதுருவும் இயேசுவும் பேதுருவும் பவுலும் சொன்ன வசனங்கள் எல்லாம் சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்டு கேட்டேன், உங்களுக்கு என்னுடைய பதில் திருப்தி தானான்னு கேட்டேன். ஆமாம், திருப்தி தான்னு சொன்னாங்க. இனி யாராவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்கன்னு ஒருத்தரும் கேட்கல. இல்லை, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த பிரசங்க யார் நம்ம கொடுக்குற, நம்ம என்னமோ நினச்சிருக்க மாதிரி இல்லை. அவர் வேர்லேருந்து தொடங்கி தலை கொண்ட வரைக்கும் வழக்கம் சொல்லிடுவார். ஸோ எதுக்கு சொல்லுகிறேன், அவங்க பொறுமையாக கேட்குறாங்க இல்லையா? கேள்வி கேட்க சொன்னால் கேட்குறாங்க. சரி, புரிஞ்சுதா? வேற என்ன வேணுமான வேண்டாம் பாஸ்டர், எல்லாம் சரிதான், நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், முடிவுக்கு வந்துடுறேன். ஆனால் அந்த பெந்தைக்கோஸ்தை கோலம் மட்டும் ஒரு பிரச்சனை. நான் இஸ்லாமியர்களோட பேசுகிறேன், அவங்க வேதம் படிச்சிருக்கேன், அவர்களோட பேசுனா ஓஹோ காரியம் எப்படி இருக்குது, நாங்கள் தான் புரியாமல் இருந்துட்டோம்.
அவங்களும் பல விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. மற்றவங்களோடலாம் பேசுகிறேன். ஆனால் இந்த ஆவி கூட்டம் மட்டும் அது துராகிருதம் பண்ணோம், கலகம் பண்ணோம், தகராறு பண்ணோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்கும் இதே வசனம் தான் சொல்கிறோம். கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. காரியம் எப்படிலாம் இருக்குல்ல, வசனம் தானே. இந்த கூட்டம் மட்டும் கீழ்படியாது. எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. ஏன் இந்த கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை? நான் இங்கேருந்து தான் படித்தேன். நான் பைபிள் காலேஜ் படித்தவங்க கிடையாது. நான் ஒரு ஸ்தாபன உறுப்பினர் கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இது பரிசுத்த ஆவி கிடையாது, இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி, கள்ளத்தனமான ஆவி. அதுக்கு நிறைய ஆதாரம் நான் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கேன். சொல்லியே எனக்கு சலிச்சு போச்சு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிறதா அப்படி தான் வருது. அதனால தான் இந்த ஆவி கூட்டத்தை நான் கவனமாக இருக்கிறேன். இந்த கள்ளத்தனமான ஆவி, அந்நிய அக்கினி, வஞ்சிக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கப்படாதுல்ல. பரிசுத்த ஆவி வரும்போது மற்றவர்களை விட நமக்கு ஆவியின் கனிகள் அதிகமாக வரணும் இல்லையா? நமக்கு ஆவியினுடைய, நீங்கள் 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிச்சிருக்கணுமே. அது யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய தேவன் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தியிருக்கண்டாமா? யோவான் 14:26, அந்த ஆவியானவர் வரும்போது நான் சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார். ஒரு முக்கியமான காரியம் சொல்லுகிறேன். இப்போ தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொன்னதான். எப்படியாவது உங்களுக்கு ஸ்டெடினஸ் வரணும். என்ன வரணும்? ஒரு நல்ல ஸ்டெடினஸ், ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம். பெந்தெக்கோஸ்தே கோலம்னா ஏதோ கையடிக்கிறதும் கை கால உதறதும் அப்படி இப்படி ஆடிட்டு போகிறது மாதிரி நினச்சிடக்கூடாது. புரியலையா? அது ரொம்ப ஆழமான அனுபவம். அது அனுபவம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ அதை பார்க்க முடியாதனாலேயாக்கும் இப்படி எல்லாம் பேச வேண்டி வர்றது. அப்போ யாருக்கு பேசுறது? உங்களுக்கு தானே பேசணும். ரோட்டில் போகிற ஆளுகளுக்கு பேச முடியுமா? இந்த மரத்துக்கு, இந்த ஸ்பீக்கருக்கும் இந்த ஃபேனுக்கு நான் பேச முடியுமா? முடியாது இல்லையா? சரி, அப்போ உங்களுக்கு தான் பேசணும். நீங்கள் தான் அதுக்கு பயன்பெறணும், பலன் அடையணும். சரி, அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது இப்போ தான் நமக்கு பைபிள் எழுதி தந்திருக்கு. முந்தின நாட்களில் பைபிள் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாருக்குள்ளே இதை போதித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. பைபிள் பரவதானே பிரிண்ட் அடித்தாங்க. அதுக்கு முன்னே பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுக்குள்ளிருந்து அந்த போதனையை கொடுத்த அதே ஆவியானவர் அந்த போதனைகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு முறை ஒரு பெந்தெக்கோஸ்தே சபை தான், உங்களுக்கு தெரியணும், நான் இப்படி எப்பவுமே வசனம் தான் பேசுவேன், சொந்த கதை பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, வசனத்தையே காணாமல் வேகமாக சொல்லிகிட்டே போவேன். அந்த சபை பாஸ்டர் ஒரு சீனியர் பாஸ்டர் தான். அவர் நான் தான் பெரிய ஆள், எங்கள் சபை தான் ரொம்ப பயங்கரம்னு பெருமை அடிச்சுட்டு இருந்தார். இப்போ ஆவியானவர் போட்ட வசனம் விலை வாரியாக பறந்து போயிட்டு இருந்தோன்னே இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன ஆச்சுன்னா, இவருக்கு கள்ளத்தனமான தந்திரமான போதனை எல்லாம் இப்போ வசனம் என்ன பண்ணிட்டு உடச்சி இறஞ்சிட்டுது. இவர் அதை காட்டையில், சீனியர் பாஸ்டர் தான், என்ன நல்லா மதிக்கிறவர், என்ன கனம் பண்ணுவார், என்ன வசனம் பேசுவேன். அப்போ அதுக்கு அடுத்தது அவர் கிண்டலாக ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நெகேமியா பிரசங்கியாருக்கு நிறைய வசனம் தெரியும், அவர் அதனால் நிறைய வசனம் தான் பேசுவார், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? கிண்டலாக கேட்டார். அவருக்கு வசனம் தெரியும், அவர் வசனம் தான் பேசினாருன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அது இவ்வளோ வசனம் தேவையாங்கிற மாதிரி அப்படி எனக்கு அப்படி தான் புரிஞ்சேன். ஏன்னா அவங்க ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டே காடேறி கதை பேசி அங்கே பேசி இங்கே பேசி பொழுதுபோக்கு தானே அவங்களுக்கு வேலை. எனக்கு அந்த வேலை கிடையாது. நான் எல்லாமே வசனத்துக்கு, எனக்கு அப்படி பேச பயம். ஆண்டவருடைய வசனத்தை பேசணும் போனோம், நினைப்பூட்டணும், அவ்வளோதான். அவங்கள்ட்ட பைபிள் இருக்குது, அவங்க படிச்சுடுவாங்க. ஒரு நினைப்பூட்டுதல் தான். நான் அப்படி தான் சொல்லுவேன், சில சுவிசேஷ வசனங்களை நினைப்பூட்டும்படியாய் தேவன் அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்னு தான் நான் ஆரம்பிக்கவே செய்வேன். அவ்வளோதான். இவங்க அப்படி நினைப்பூட்டுறது செய்ய மாட்டாங்க. ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு இவங்களுக்கு தோணுதெல்லாம் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. அப்போ இவர் அப்படி சொல்லிட்டார், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஏன்னா நிறைய வசனம் இல்லையா? உடனே அந்த கூட்டத்தில் ஒரு வயசான தாத்தா இருந்தார். கூட்டம் நடந்துட்டுருக்கு, எனக்கு பிரசங்கம் முடிச்சு இவர் இப்படி கேட்டார், உங்களுக்கு எதாவது புரிஞ்சா? இவர் கதை பேச மாதிரி பேசலன்னு. உடனே ஒரு வயசான தாத்தா இருந்தார். அந்த தாத்தார் அங்கே இருந்து சத்தம் போட்டு சொல்லார், அது ஞானவான்களுக்கு எல்லாம் புரியும். கொள்ளாமா? இப்போ உமக்கு விவரம் இல்லை, போய் விவரம் உள்ள ஆளுக்கு புரியும். அதாக அதுக்கு அர்த்தம். நான் மௌனமாக இருக்கேன். இவர் அடித்த அவர் தலையில் தூக்கி, அவருக்கு சபா விசுவாசி எங்கே இருக்க சீனியர், அது ஞானவான்களுக்கு எல்லாம் புரியும்.
சும்மா ஆயிரும். உமக்கு விவரம் கிடையாது. எங்களுக்கு வேதம் தெரியும். அவர் பேசுறது என்ன பேசுறாருன்னு அவர் தொடங்கினோடனே ரைட் இதுதான் சொல்லார். ஏன்னா அவைய பண்டு வழக்க வசனம் கேட்டவையா இல்லையா? இப்போ புரியுது இல்லையா? இதாக்க சபைகளுக்கு லட்சணம். ஸோ இப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் சீர்திருந்தனா சும்மா ஒரு மாதிரி பெந்தகோஸ்தே கூட்டம்னா விவரம் கெட்ட கூட்டம்னு நினைச்சப்படாத ஆள்வ இல்லையா? நான் ஒரு நோயாளிக்கு ஜோம் பண்ணக்கு ஒரு பாஸ்டர் என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனார். அவருக்கு தலையில் கை வச்சு பக்கத்தில் சேரை போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவரே, என்ன காரணம், இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு அந்த தாப்பனாருக்கு மனைவி பக்கத்தில் நின்று நான் கேட்டேன், நீங்கள் எந்த சபைக்கு போவிய? அது சொல்லுது, நான் ஒரு பெந்தகோஸ்தே சபையில் ஞானஸ்நானம் எடுத்தேன், என் புருஷன் இன்னொரு சபையில் ஞானஸ்நானம் எடுத்தார். பிறகு நான் அந்த சபைக்கு போவேன், இந்த சபைக்கு போவேன். ஓஹோ, அப்போ ஞானஸ்நானமும் இங்கே எடுத்துருக்கு, ஞானஸ்நானம் கொடுக்காத வேற ஒரு சபைக்கு போகுது. ஏன்னா அப்படியெல்லாம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? சில சபையில் போனோடனே பிடிச்சி இழுத்து தண்ணியில் முக்கி நோட்டில் பேரெழுதி வச்சு போடுவாங்க. சில சபை உண்டு, அவைய சொல்லுவாவ ஒரு வரியமாவது கூட்டத்துக்கு வந்தாலும் ஞானஸ்நானம் தருவோம், சீசர் ஆனால் தான் ஞானஸ்நானம் தருவோம், சும்மா வந்தோடனே தரமாட்டோம். அப்படிலாம் சபைகள் இருக்குது, இப்பவும் இருக்குது. இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு எல்லாம் தலைகளாக போகுது. இப்போ அது அவைய பொறுப்பாக செபிக்க மாட்டாவ. அங்கே ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகளுக்கு தான் பொறுப்பாக செபிப்பாவ. இன்னொரு சபையை பற்றி சொல்லுது, அங்கே அற்புதம் நடக்கணும், இது அங்கேயும் போயிருக்கு. அதை பற்றி விளக்கம் என்ன சொல்லுதான், அது அந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்துகளுக்கு தான் அவைய பொறுப்பாக செபிப்பாவ. நமக்கெல்லாம் அப்படி பொறுப்பா? உனக்கு அதுக்கு அவைய பொறுப்பு எடுக்கணும்? அவைய உபதேசங்களை கொடுத்து சீசராக்கி எடுத்து வச்சிருப்பாவ, அதுகளுக்கு பொறுப்பு இருக்கு. நீ தான் அதை கேட்க மாட்டியே. எனக்கு இந்த பக்கத்தில் தான் பேர் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு இது மாதிரி தான் ஜோமண்ணுக்கு ஒரு பிரசங்கர் கூட்டிகிட்டு போனார். நான் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அது சொல்லுது, நான் அந்த சபைக்கு போவோம் பார்த்துக்கிடுங்க, அங்கே எங்களுக்கு ஈஸியாக ஞானஸ்நானம் தரமாட்டாவ கொள்ளாமா. அதனால என்ன செஞ்சேன், அதனால இந்த பிரசங்கியார் வந்தார், வாருங்க சிஸ்டர் நான் தாரேன் என்ன சொன்னார். இங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்தேன். சரியா, அப்புறம் இங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அந்த சபைக்கு தான் போவேன் கொள்ளாமா. அங்கே ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாவலாம் ஈஸியாக, எல்லாம் வசனம் எல்லாம் படிப்பிச்சு தான் கொடுப்பாவலாம். இங்கே எல்லாரும் கொடுப்பாவலாம். அப்போ ஞானஸ்நானத்துக்கு மட்டும் இங்கே போனாலாம், இப்போ திருப்பி அங்கே தான் கூட்டத்துக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசாமியாக்க அந்த ஆசாமி அவ எங்களுக்கு பரப்படுக்க மாட்டா. ஓ அப்போ தான் சரி. நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு தான் கேட்டேன். அதுக்கு மனசிலாச்சு, நம்ம இப்போ சொல்லாட்டாலும் எப்படியும் எங்கூடி வரணும்னு சொல்லியாச்சு. அப்போ அவங்களுக்கு சில விஷயத்தை நான் ஆலோசனை சொல்லிகிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த நேரம் பார்த்து இந்த ஆளை பார்க்கறதுக்கு அவரை பார்க்குறது அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்தே இல்லையா, நீங்கள் உங்கள் நண்பரை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் பேச வேண்டியிருக்கு. ஜபிக்க கூப்பிட்டாவ, வெறும் ஜபம் மட்டும் விடுதலையை கொடுக்காது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் புதுக்கடை பக்கத்தில் ஒரு பாஸ்டரை பார்க்க போனேன். ஒரு அம்மா அங்கே ஜெபம் பண்ண வந்தது. அந்த பாஸ்டர்கிட்ட இந்த பாஸ்டர் என்னட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இவளுக்கு சில உபதேசம் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும்னு என்னட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். நான் குழம்பி போனேன். சரி அவங்களுக்கு 2 வார்த்தை பேசணும்னு பேசினா அந்த பொம்பளை சொல்லிச்சு, பிரசங்கியாரே எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டா, ஒரு சபம் வேணா பண்ணுங்க. இப்போ மனசிலாச்சா, இதெல்லாம் அனுபவம் இல்லையா. அப்போ எனக்கு கொஞ்சம் பேசணும், அதனால அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பேசிட்டு போங்க. இல்லை நீங்கள் பேசுங்கன்னு அந்த ஆள் உட்காந்துட்டார் சைடில். இல்லை நான் அவர்ல தேவனோடு உள்ள சரியான உறவுக்கு கொண்டு வரணும், அதுக்குரிய கொஞ்சம் ஆழமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் சமயம் எடுக்கணும். இல்லை பேசுங்க, அது கடவுளோடு ஆழமான உறவுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்விய ஒரு நவரு கேட்காரு வந்தவர் நேட்டா. சரி இப்போ எல்லாருக்கும் பயில் சொல்லணும், என்ன செய்ய. அது நாடு என் சத்தம் கேட்கணும், அது எனக்கு பின்னால் வரணும், எனக்கு சீசர் ஆகணும், அவைகளை தான் எனக்கு தெரியும், அவைகளை தான் என் கையில் வச்சுருக்கேன், அவைகளுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், வேறு ஆளில் எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாருன்னு. இயேசுவின் சீசத்துவம், அவர்களுக்கு தான் ஜீவனும் கொடுப்பேன், அதை பரிபூர்ணப்படுத்துவேன். 10:10 திருடன் கொல்லம் அழிக்க வர்றான், பிசாசு அழிக்க வர்றான்னு பேசிகிட்டு இருந்தேன்.
இவர் அப்படி கொஞ்சம் கேட்டுட்டு என்னட்ட கேட்காரு, கொஞ்சம் பேசியாச்சு, கொஞ்ச நேரம் கேட்டுட்டு, அது நாங்கள்லாம் சிஎஸ்ஐ சபை சேர்ந்தவிய, சரி இந்த சபையிலேருந்து பெந்தைக்கோசைக்காரன் ஆடை திருடுகிறார்கள், கொள்ளாமா எங்கே போறாருன்னு பார்த்துடுங்க. ஆட்டை உங்களுக்கு சொல்லி தரணும்ல, திருடுகிறார்கள். இது திருட்டு தானே, நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சாவோம், இது திருட்டு தானே. ஓஹோ, விளைஞ்ச ஆள் தான். ஒரு ஆள் ஜோம் பண்ண கூப்பிட்டு நான் இருந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவருக்கு இடையில வந்து அப்படியா. அப்போ நான் சொன்னேன், நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லு. வேதமாணிக்க ஐயர் சிஎஸ்ஐ நாட்டையருக்க பேரன். கோயிலுக்கு போனால் நாட்டையரை கூட்டம் நடத்த விடாமல் அங்கேருந்த டீக்க மரம் செக்ரட்டரி மரம் கலகம் உண்டாக்கி குழப்பம் உண்டாக்குனாவ. அன்னையிலிருந்து நான் கோயிலுக்கு போகல. அப்புறம் பைபிள் படித்தேன். பைபிளில் இருக்கிறதும் கோயிலில் நடக்குதும் வேறு வேறு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் வீட்டுக்கு நாட்டையர் வந்தவளை அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லி சரிதான், இந்த பைபிள் படி யாரும் நடக்கலை, ஒவ்வொருத்தரும் ஒரு பாரம்பரியத்தில் போகிறாவ, நாங்களும் சிஎஸ்ஐ சபை பாரம்பரியத்தில் போகிறோம்னா சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பாஸ்டர், நான் விசுவாசி, நம்ம சபை பாரம்பரியத்தின் வழி போனால் இயேசு இருக்க இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடலாமா பாஸ்டர்னு கேட்டேன். அவர் பதில் சொல்லலை. இனி என்ன செய்யுது? சரி, அப்போ இயேசுவும் சீடர்களும் சொன்ன பாரம்பரியம் பைபிளில் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னு கேட்டேன். அதுக்கும் பதில் சொல்லலை. கடைசி என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீ இயேசுவின் வார்த்தைகளை வேதம் வாசிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உன்னோட பேசுவார். எப்படியா? இவர் பேச மாட்டாரா, ஆண்டவர் பேசுவாராம். சரி, ஆண்டவர் பேசுகிற மாதிரி நடத்தியன்னா ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகலாம், கொள்ளலாம் இல்லையா? அருமையாக சொல்லிட்டு அவர் போயிட்டார் பாருங்க பிரதர். அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த பிரசங்க மேரெல்லாம் தள்ளிட்டு நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன், அவர் படித்து தந்த நான் 35 வரியமாக தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் பேசிக்கிட்டே நடக்கணும் என்ன உட்காந்துட்டார். இப்போ தான் வேற கேள்வி கேட்காரு. அப்போ ஞானஸ்நானம்னா என்னன்னு அடுத்தது கேட்காரு அவர். நான் சொன்னேன், சில ஆளுவை நினச்சிக்கிட்டு அவள் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்டா ஞானஸ்நானம், இன்னொரு கூட்டத்தார் நினச்சி அவள் பிடிச்சி தண்ணியில் முக்கிட்டான் ஞானஸ்நானம் ஒன்று. அப்போ ஞானஸ்நானம்னா தண்ணி விளையாட்டு தானே ஒன்று. அவர் இப்படி என்ன ஒரு பார்வை பார்த்தார். ஆமாம், கொஞ்சம் மேலே தண்ணி உண்டுன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம் இல்லையா? அதானே உங்கள் யோசனை. பின்ன ஞானஸ்நானம்னா என்ன சொல்லுங்க? ஸ்நானம்னா தண்ணி முழுக்கு, இது ஞானஸ்நானம்னு இல்லையா எழுதியிருக்கு. அப்போ ஏதோ வேற விஷயம் இருக்குன்னு இல்லையா அர்த்தம்? நிறைய பேச வேண்டிய ஆகிப்போச்சு. சரி போதும், முடிச்சிடறேன், இங்கே நமக்கு போதும். இப்படி எல்லாம் விளக்கம் சொல்லி, ஐயா வணக்கம், போதும் ஐயா, ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தானே, போங்க இனி. இப்படி ராத்திரி லேட்டாகி தான் வந்தேன். அருமையானவர்களே, அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், மற்ற ஆளுகிட்ட பேசினா அவங்க மரியாதையாக கேட்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆமாம் பிரசங்கார் சொல்லுறதுலேயும் காரியம் இருக்குல்லையான்னு டக்குன்னு உடனே வந்தாச்சு, முடிஞ்சாச்சு, சரண்டர் ஆயாச்சு. பெந்தைக்கோசைக்காரன்மார்கிட்ட நான் எவ்வளோ பேசியிருக்கேன். ஆவி, அது அந்த ஆவி கூட்டம் எனக்கு அது புரியவே இல்லை. அவங்களோட இவங்களுக்குள்ளேயே சீக்கிரம் முடியணும். புறதான் ஆண்டவர் சொன்னார்லே, இது கள்ளத்தனமான ஆவி. பண்டு இந்த ஊழியத்தை நீ எப்படி செய்யணும்னு காஞ்சரோடு சாதம் போல நான் பேசும்போது சாசம் அந்நிய பாஷை பேச பார்த்துக்கன்னு சொன்னேனா, அன்னைக்கே சொன்னேனா? ஓ அதாங்க, இப்போ விளங்குதா? இதாக்கு இந்த ஆவி கூட்டத்தை, இந்த ஆவி கூட்டத்தில் நீங்கள் சிக்கப்படாது இல்லையா? இந்த ஆவிக்குள்ள மாட்டின அப்புறம் வெளியே வர முடியாது. மற்ற ஆவிகளை விரட்டி போடலாம், இதை எனக்கு விரட்ட முடியலையே. மற்ற ஆவியெல்லாம் காணப்போ என்ன புரண்டேன்னு அடித்து புரண்டு போகுது, இந்த ஆவியல் போக மாட்டேங்குது. பிரசங்கிக்குள்ளே இருக்க ஆவி. அப்போ தான் எனக்கு குழம்பி போனேன், இது எப்படி ஆண்டவரே? சரி போட்டு எப்படியோ பேக்க எப்படியில சிக்கிட்டு ஏன் போகலைன்னா ஆண்டவர் சொன்னாலே, என்னோட கூட 12ல் ஒரு பிசாசு இருந்தான் பார்த்துக்க, யூதாஸ். என்னாலே அவனுக்கு பேய விரட்ட முடியலை, பின்ன நீ எப்படி விரட்டுவான்? இப்போ புரிஞ்சா அவங்களுக்கு? அவன் கூப்பிட்டு வச்சிருக்கான், நான் என்ன இவன்? அவன் எனக்கிட்ட ராப்போஜனை வாங்கி தின்னுக்கிட்டு என்னையே 30 பைசாக்கி விற்று போட்டான் பார்த்துக்கா. எனக்கிட்டே வாங்கிட்டு போனவனாக தின்னுட்டு 30 பைசாக்கி விற்று போட்டான். அதனால் முடியாது, என்னால் முடியாது. அதனாலே ஆகும் இந்த அந்நிய அக்கினி வந்தன்னா கொஞ்சம் சிக்கல். இந்த பிசாசுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்தவ பிசாசு, பெந்தைக்கோசை கூட்டத்துக்கு போகிற பிசாசுகள் ஈஸியாக போகாது. அது ஏன்னு கேட்டால் இது ஒளியும் தூதன்னு சொல்லுவார். என்னது? பிசாசு ஒளியும் தூதனுடைய வேஷத்தை அது பைபிளும் பேசிக்கிடும், பேக்கிய வேலையும் செய்யும், பிரசங்கமும் பண்ணான், பேக்கிய வேலையும் செய்யும். இந்த பேய விரட்டுது எப்படி? இயேசுநாதர்கிட்ட வந்து இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதுன்னு பேசுகிறான். இந்த பிசாசை விரட்ட முடியாது. வேதம் தெரியாத பிசாசை விரட்டி போடலாம் இல்லையா?
கூட்டத்துக்கு வராத பிசாசை விரட்டி போடலாம், வந்த பிசாசை விரட்ட முடியாது. அது ஒளியந்தோ தான். என்னாலே விரட்ட முடியாது. எனக்கு சமூகத்தில் வந்து விரட்டுறதில்ல, அது அவன் உரிமை, அவன் உரிமையோடு இருக்கிறான். இந்த ஆள் வசனத்தின்படி நடக்காது, நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்ன செய்ய முடியும்? நீர் எத்தனையோ பிரசங்கம் பண்ணியாச்சு இல்லையா, இதுவா கேட்கல, அதனால நான் உள்ள வந்திருக்கேன், என்ன விரட்ட முடியாது. ஆமாம், விரட்ட முடியாது. ஆண்டவர் போயிடுவார். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லியாச்சு இல்லையா, சொல்லி கொடு தள்ளி கொடு தள்ளிக்கலாம். இப்போ புரியும் நினைக்கே. அதனாலேக்கும் கொஞ்சம் காரமாட்டு விஷயங்களை பேசுது. அப்போது நியாய தீர்ப்பு எங்கே தூங்குகிறது? நம்ம வீட்டில், நம்ம வாழ்க்கையில் தானே. ஆண்டவர் சொல்வார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம். அப்படிதானுங்க. அதிகம் கொடுத்தாதுன்னு அவன்கிட்ட இவ்வளவு தந்தான் இல்லையில, 10 ரூபா தந்தான் அவன்கிட்ட 1 ரூபாய்க்கா இல்லை, 10 ரூபாயிலே தந்தான் அவன்கிட்ட. அது மற்றவன் அவன்கிட்ட 2 ரூபா தான் கொடுத்தேன், 2 ரூபா கேட்பேன். 2 ரூபா கொடுத்தேன், 2 ரூபா தந்தேன் எடுங்க கேட்பேன். உன்கிட்ட 10 ரூபா தந்தான் இல்லையா? அப்போ நமக்கு வசனங்கள் உண்டு, அந்த வசனத்தை விளக்கி தர்ற ஆவி உண்டு. இப்போ பிரச்சனை அது சத்திய ஆவி தானான்னு அறியணும். அல்ல இல்லையா? பால் யாங்கிச்சோ அவர்கள் ஒரு செய்தியில் எப்படி சொன்னார், என்னன்னா, நாம் பாடுறோம் இல்லையா, பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். ஏன்னா பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும் இல்லையா, அதை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளணும். நாம் பாடுற பாட்டினுடைய ஒவ்வொரு வரியும் அது இந்த சத்தியத்தின்படி தான் இருக்கணும். அல்ல இல்லை, நமக்கு தோணுற மாதிரிலாம் பாட்டு எழுதப்படாது. இது வேத சத்தியத்தின்படி சரி இல்லையே, இது இப்படி இல்லையா இருக்குது, முரண்பாடாக போகுதுன்னா உடனே திருத்திடணுமா. இல்லைன்னா அதனால தேவனுக்கு மகிமை உண்டாவாதான், பொய்யின் பிதாவாகிய பிசாசுக்கு மகிமை உண்டாகுமா. இப்போ புரியுதா? ஏன்னா யோவான் 8:44, பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறபடினாலே சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான், அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சத்தியமில்லாத, இதுதான் சத்தியம், இதுதான் பைபிள் தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்குன்னு இல்லாமல் அதுக்கு வெளியே இருக்க எல்லா பாட்டுகளும் பொய்யான பாட்டுகள். அந்த பாட்டை பாடும்போது பிசாசு மகிமைப்படுகிறான்னு சொன்னார். நீங்கள் சபையில் பாடினாலும் இல்லை, இந்த சத்தியத்தின்படி இல்லை. அதனால தான் நான் ஈஸியாக எல்லா பாட்டும் பாட மாட்டேன். சில சபையில் பழைய காலத்துலலாம் திருத்திடுவாங்க அந்த வார்த்தைகளை, அந்த இடத்துல வேறு ஏதாவது வார்த்தைகளை போடுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும், இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் எழுதியிருக்குல்ல பாட்டு. பாட்டு எழுதுனது யார்? ஃபர்க்மான்ஸா? இந்த பாட்டை பாடு யாராவது ரத்தம் சிந்தி சாட்சியாக வாழ்வாங்களா? ரத்தம் சிந்தது இருக்கட்டு, 2 வசனம் கடைப்பிடிச்ச மாட்டா. இந்த ஆழ்வலாக்கம் ரத்தமே சிந்தி சாட்சியாய், அது பொய் தானே. அதனால சில சபையார் என்ன செய்வாங்கன்னா, அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இல்லை, இப்படியெல்லாம் நிறைய உண்டு. அந்த வரிகளை பாட முடியாது ஈஸியாக. ஸோ இப்படியெல்லாம் பாடல் பொய்யா இருக்கக்கூடாது. நீ என்ன சத்தியத்தை விசுவாசிக்கிறாயோ, நீ என்ன சத்தியத்தில் நடக்கிறாயோ அந்த சத்தியத்தை தான் பாடணுமா. அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பாடுனா அது பொய்யாம். பரலோகத்துக்கு தகுதி உள்ள ஆள் நான் பரலோகத்துக்கு போக வேண்டுமானா அதுக்கு கூட பொய்யாம். அவர் சொல்கிறார், தகுதி இல்லாத பாட்டை பாடாத, அந்த பாட்டுக்கு ஏற்ப தகுதிப்படுத்தும்படியாக பாடு. அல்ல இல்லையா? ஸோ இப்படி இப்போ தேவ சாயலாகி தேவனோடு இருப்பேன், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த ஆள் தேவ சாயலாக இருக்காது, தேவனோடு இருக்கவும் அது இருக்கணுங்கிற உணர்வு உண்டாக்குது அந்த பாட்டை எழுதியிருக்கு. பாடு ஆள் என்ன நினைக்கணும்னா, நான் தேவ சாயலில் இருக்கேன் தேவனோடு இருப்பேன்னு தப்பாக பாடும். ஒரே பாட்டு தான், அது எவ்வளோ தப்பாக போகுது. அந்த மனநிலைக்கு போனால் அது பொய் நாவி பிசாசு மகிமைப்படுவான்னு சொல்லுவார். இசை கருவி மேடை போடுவது இதெல்லாம் கிடையாது. சத்தியம், நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை அறிந்து கொள்ள ஒரு ஆசை, சத்தியத்தில் நடக்கிற விருப்பம் இருக்கணும். அப்படி தான் தேவனை மகிமைப்படுத்தணும், வரும் பாட்டுனால இல்லை என்று குறைப்படுவார். அப்படி பார்த்தா இப்போ நடக்கிற எல்லா ஆராதனையும் சாத்தானுக்கு தான் நடக்குது, தேவனுக்கு நடக்கலை. பரலோக தேவனுக்கு அதெல்லாம் பல ரீதியில் நான் விலாவாரியாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிடணும். அப்போ நியாய தீர்வு தேவனுடைய வீட்டில் உனக்கு நான் இவ்வளவு சொன்னேன் நீ கேட்டியான்னு கேட்காரு. அதுதான் பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு நபருக்கு 2 கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு. அது டயாலிசிஸில் தான் எப்படியோ ஓடிடுது. கொஞ்சம் வாலிபந்தான், திருமணமானவன், மனைவி ஓடி போயிட்டு இவனுக்கு இந்த பிரச்சனை ஆகினோன்னா விட்டு போயிட்டு.
நான் அந்த பக்கத்தில் குடியிருந்தேன். அந்த எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு கூப்பிட்டான். நான் ஒரு நாள் போனேன். அவன் படுக்கையில் படுத்திருக்கான். பக்கத்தில் சேரில் உட்காந்து பரலோகம், பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் சம்மந்தமாக ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணி எல்லாம் சொன்னேன். அவன் ஏதோ கொஞ்சம் ஊழியங்களுக்கெல்லாம் போவான். நான் புறதான் கேள்விப்பட்டேன். நான் எல்லாத்தையும் திருப்பி சொன்னேன். சொல்லிவிட்டு அதான் ஊழியத்துக்கெல்லாம் போவானா இல்லையா, அவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துடுது. அதான் பாருங்கள், எனக்கு தெரியாது மேலே. நான் எல்லாம் விலவாரியாக பேசும்போது தலை ஆட்டினா கேட்டனா எல்லாம் இது பண்ணியாச்சு. வந்துட்டேன், ஜபிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிஞ்சு மீண்டும் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, ஜபிக்க வாருங்கன்னு ஒரு ஆள் என்னை வந்து கூப்பிட்டாரு. உங்களை கூப்பிட சொல்கிறான் அப்படின்னு. நான் தான் கடைசியாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஆண்டவரே நான் என்ன செய்யறதுக்கு, ஏற்கனவே எல்லாம் அன்னைக்கு சொன்னேன். அவனுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் உண்டாகணும்னா அன்னைக்கே அதான் அதுக்கு விஷயம். ஏன்னா பேசுனதெல்லாம் சத்தியம். இந்த சத்தியத்தை மீறி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால தான் சத்திய அடிப்படைகளை கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்கள கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவோம். அவங்களுக்கு உணர்வு உண்டாகி தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா கர்த்தர் அதில் கிரியை செய்யணும்னா, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, அது யோவான் 8:36 வந்து குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை. 32 சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, யோவான் 8:32 சத்தியம். 3வது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்போ அந்த சத்தியத்தின் விடுதலையை தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவரிக்கை செஞ்சுட்டாருன்னா உடனே வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு. ஸோ அதுக்கு ஒரு வாரம் ஆச்சே, இப்படி இருக்கே, இப்படி இருக்கு, நான் என்ன செய்யறதுக்குன்னு நான் இப்போ பண்ணும்போது என் மனசில் தோணுது அது இதுதான். அவனுக்கு ஆயுசை கொடுத்தா அற்புதம் நான் செஞ்சாலும் அவன் பின் வாங்கி போவான். புரியுதா? ஏற்கனவே அவனுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. புரியலை, அது எனக்கு தெரியாது, நான் பிறகு தான் அறிஞ்சுக்கிட்டேன். அவன் இந்த நிலையில மறித்து போனான். சரி, ஏதோ வந்து தப்பு வந்து சிக்ஷை கிடச்சிது, பாவரிக்கை செஞ்சாச்சு, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, ஒரு சமாதான இளைப்பாறுதல் கிடைக்கும். அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் எழும்பி வந்து மீண்டும் பின்மாற்றத்துக்கு போனால் பெரிய சிக்கல் ஆயிரும். இப்போ புரியுதா நான் சொல்லுது? அப்போ என்ன செய்யுது? அதனால் அவன் இந்த நிலையில் மறிக்கிறது தான் அவனுக்கு நல்லது. சரியா? அவங்களுக்கு புரியாது. இப்போ கூப்பிட்டுக்க வந்த ஆள் மொத்தத்தில் நிற்காரு. நான் என்ன செய்யுது? நான் ரூமுக்குள்ளே நின்று கறங்கி நிற்கேன். இப்போ இந்த ஆள்கிட்ட, அந்த மனுஷன்ட்ட என்னத்தப்பா அதில் சொல்லுது? கொஞ்ச நேரம் பார்த்தேன், பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு அவர் சத்தம் போடுவார் வெளியே நின்றுட்டு. சரி போவோம் ஆண்டவரேன்ட்டு வெளியே இறங்கி 2 அடி வாசலுக்கு அந்த பக்கம் நடந்தது அவன்ட்டு அங்கே ஐயா போன்னு சத்தம் கேட்குது. என்ன ஆச்சு? புரியுது இல்லையா அவங்களுக்கு? தேவனுடைய நியாய தீர்ப்பு அது வர வேண்டிய ரீதியில் வரும். ஒரு இடத்துல நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து கீழே ஒரு வயசான தாத்தா வந்தார். என் கையை குலுக்கி சந்தோஷமாக பேசிட்டார். அப்போது அவருக்கு அனுபவத்தை சொன்னார். நான் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவன், ஆண்டவர் அறிஞ்சு ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் சுகமளிக்கிற அதிகாரம் எனக்கு தந்தார், நான் ஜெபம் பண்ணால் எப்பேற்பட்ட வியாதியும் சுகாயிரும் அப்படி தந்தார். நான் இப்படி எல்லாம் அங்கே செய்தேன் இங்கே செய்தேன் ஊழியெல்லாம் செஞ்சேன்னு அவருக்கு அனுபவத்தை சொன்னார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருடைய ஊழிய அனுபவத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் படிப்பிக்கிறது பாருங்க. வர இடத்துல என்ன கிடைக்கும் உங்களுக்கு நான் அதை தர்றேன் இல்லையா, வேற பேசலை. அவர் சொல்லுவார், ஒரு மனுஷன் என்கிட்ட இப்படி வந்தான், ஒரு ஆள் சாவ கிடக்குது, நீ வந்தா ஜெபம் பண்ணா சுகம் அவனு சொல்லு அவ, அதனால் வந்தேன், நீ உடனே வரணும். அப்போ இவர் சொல்லுவார், நானும் ரூமுக்குள்ளே போய் ஆண்டவரே நான் என்ன செய்யுதுக்குன்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆளுக்கு காலம் முடிஞ்சாச்சு, நீ இப்போ வேண்டான்னு சொல்லுவார். இவருக்கு இப்போ தர்ம சங்கடம், கூப்பிட வந்தவன் வாசலில் நிற்கான், அவன் வேற மதத்தை சேர்ந்தவன். இப்போ போவையில்லைன்னா அடிப்படி தகராறு, ஏதாவது ஒரு ஆள் சாவ கிடக்க நேரம் போவையில்லைன்னா அது ரொம்ப சீரியஸ் இல்லையா? சும்மாயாவது போய் நம்ம ஜபிச்சாகணும், அது 2வது. இவர் தயங்கி என்ன செய்யுது? சரி, அவர் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கார், ஓட்டி வாரம். இவர் உடனே போகிறதுக்கு ரெடியாகி பைய சட்டை எல்லாம் போட்டுட்டு பைய நடந்து, தெய்வமே என்னத்தை செய்யுது, இல்லை எப்படி தப்பிக்கிறது? வழியில் ஒரு டீ கடை இருந்தான். இவர் சொன்னாராம், நான் அந்த டீ கடையிலேருந்து ஒரு டீ குடிச்சிட்டு போவோம், நல்ல பெலமா ஜெபம் பண்ணலாம் இல்லையா? டீ குடிச்சிட்டு போனால் கொஞ்சம் பெலமா
ஆமாம் 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 ஒரு டீ, ஒரு டீ கொடு, டீ கொடு, அவசரமா உடனே கொடு. ஏன்னா டீக்காரன்ட்ட சொல்லியாச்சு. அவன் ஒரு நாளும் டீ கொடுக்க மாட்டான். அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து இவருக்கு ஒரு நாளும் டீ கொடுக்க மாட்டான். டீ கொடுமையா, சரி எப்படியும் டீயை கொடுத்தான். இவர் டீயை குடிச்சு ஜோமணி யோசித்தாரான். பாதி டீ குடித்தவொன்னே அங்கே ஐயா போகணும் சத்தம் கேட்டுதான். அவர் சொல்லு உடனே சொன்னானா, ஐயே சே அதுக்கு முன்னே முடிஞ்சு போச்சேன்னு அவன் வேற விட்டுட்டு ஓடியாச்சு. நான் தப்பி பழச்சேன். இப்போ புரியுதா நான் சொல்லுது? தேவனுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு சமயம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஆண்டவரை தேடிக்கிடணும். அடுத்த வசனங்களை சும்மா நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டு போகிறோம் இல்லை, உங்களுக்கு சொர்க்க ராஜ்யம் கிடைக்காது பாருங்க. நிறைய பேர் நினைக்காது கொஞ்சம் நேரம் இதில் வந்து இருந்துட்டா அது புனிதான். கத்தோலிக்கிறங்க போய் மூடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி. பிரசங்கம் பண்ணது கேட்டுட்டு இருந்துட்டு வந்துட்டா புனிதம். அப்படி ஒன்றும் புனிதம் கிடையாது. நீங்கள் கேட்குற விஷயத்த கொஞ்சம் செஞ்சிச்சு, ஆண்டவரே எங்களை வழி நடத்தும், செம்மையாக நடத்தும், எங்களுக்கு நிறைய தெரியல தான். அப்படி தாழ்த்தி உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் மறுரூபம் வந்துக்கிட்டே இருக்கணும். வருதா அவங்களுக்கு? நீருக்கு அப்பா வந்தாலும் நாங்கள் 35 வருஷமாக இப்படி தான் இருக்கோம். இப்படியா எப்படி இருக்குதுயா? அப்படியே தான் இருக்கோம் பிரசங்கார். 35 வருஷமா நீர் உம்மை மாதிரி நாங்கள் நிறைய பேராக பார்த்துருக்கோம். நீர் ரொம்ப ஒன்றும் வேலை முறக்காண்டான் வந்திரா ஒரு காட்டாமல் வேலை முடிஞ்சா போயிட்டே இருக்கோம். நாங்கள் அண்ணன் இருந்த பிறகு தான் இன்னும் இருப்போம். இன்னைக்கு எண்ணெய்க்கும் அப்படியே இருக்கும். அப்படியே இருந்துக்கிடணும். பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது. இல்லையா? அது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் போய் தான் என்ன புது சொன்னால் ஆவையில கொஞ்சமாக புதுசு ஆவறான். புதுசு வந்த கூட்டத்துக்கு வந்தோடனே எல்லாரும் புதுசாயிரும். அப்படியா நினைச்சிருது? தண்ணிக்குள்ளே முங்கி கரையாறணுன்னு எல்லாரும் புதுசாயிராகணும். எவன் புதுசானாய்? ஐயோ பந்தக சபையில் ஆவி முங்கின சபையில் நடக்கிற அக்கிரங்கள் பார்த்தாலே இல்லையா? புதிது அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் ரோமர் 6:2 புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ண விட்டோம். அப்போ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் கொஞ்சமாய். அது அந்த வசனம் சரிதானே? ரோமர் 6:2 தானே என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பற்றி நாம் அனைவரும் நேரம் போயிட்டு இருக்கேன். நீங்கள் நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக அறியாமல் இருக்கிறீர்களா? மகிமையினாலே போல அந்த வார்த்தையை பாரு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே சரி அடக்கம் பண்ண மாட்டோம். யோவான் 3:3 மற்ற 5 வசனத்தில் ஒருவர் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5வது வசனம், ஜலத்தினால் ஆவியினால் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே சரி பிரவேசிக்க மாட்டான். இதை தான் தீர்த்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா என்ன சொல்லுது? மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதல் நம்மை ரட்சித்தார். அப்போ பரிசுத்தாவின் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். புரியுது இல்லையா? இந்த அனுபவம் வந்தாதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்குள்ளே போக முடியும். இல்லாமல் குத்துக்கல்ல மாதிரி சும்மா இருந்துட்டு போகிறதுனால ஒன்றும் நன்மை வராது பாருங்க. கேப்பார் உங்கள்கிட்ட இதெல்லாம் தந்தான் இல்லையா, நீங்கள் என்னத்தை செய்திய? நீங்கள் அவிசுவாசிகளும் கெட்டவைகளாக இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம். அப்போ நேரத்தை இது ஒன்றும் கேட்காம இருக்கிறது நல்லதாக இருந்து பிரசங்கியாரு. இப்போ கேட்டதுலேயே வம்பாகி போச்சு. கேட்காம இருந்துட்டா எங்களுக்கு தெரியாது, கேட்கலன்னு சொல்லிடலாமா இருந்து. இப்போ நிறைய பிரசங்க கேட்டவர்களுக்கு நிறைய நியாய தீர்ப்பு இருக்குன்னா இது ஒரு சிக்கல் இல்லையா நீங்கள் நினைக்க போறீங்க. ஆண்டவர் நினைக்காரு இந்த சபைக்கு இதெல்லாம் சொல்லணும். சும்மா வந்து கையை காலை உதறிட்டு போகுதே, பொழுதுபோக்கிட்டு போகுது, ஃபேனும் காற்றும் போட்டு கரண்ட்டுக்கு பணம் கட்டிகிட்டு இருக்குதே, அதனால எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யாரு? ஏற்பாடு செஞ்சா நீர் பேசப்படாது ஒன்றும் பேச வேண்டாம், நாங்கள் கேட்டதை ஏதாவது தர முடியும்னா தாரோம், வேண்டிக்கிட்டு நாங்கள் போகிறோம். இப்படி ஒன்றும் இருக்க முடியாது. இருக்க முடியுமா? நீங்கள் என்னத்தை சொல்லுதிய? வாத்தியார் கொஞ்ச நாள் பள்ளிக்கு போனாலே மாத பரீட்சை, குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், அது பிரசங்கியார இப்போ 10ஆம் கிளாஸ் வரை பரீட்சையே வேண்டாமா இல்லையா? கொள்ளாமா? உலகத்தில் நீங்கள் பரீட்சை வேண்டாம், பரலோகத்துக்கும் பரீட்சை வேண்டாம்னு சொல்லுங்க. எப்படி பரீட்சை வேண்டாமா? பரீட்சை வேண்டாம். புறவு இங்கே ஒன்றும் பரீட்சை வேண்டாம். புறவு நீட்டு டெட்டு இல்லையா எக்ஸாம். பிள்ளையெல்லாம் தற்கொலை பண்ணுது நீட் ஈஸியாக பாஸ் ஆக முடியாது. ஏன்?
எல்லாம் அந்த பயவை தான் எல்லாம் டூப்ளிகேட் வேலை செய்யுது. இப்போ நம்ம எழுதுக்கு பதில் சரியா தப்பான்னா அது காட்டாதான், என்னெல்லாம சொல்லாது அவனுக்கு தோணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க என்னெல்லாம் நடக்குன்னு. சரி, அப்போது இங்கே ஆண்டவர் கொஞ்ச நாள் பாடம் படிப்பார், அடுத்தது பரீட்சை வைப்பார். என்ன வைப்பார்? பரீட்சை வைப்பார். இந்த பரீட்சையில் இந்த ஆள் படிப்பித்த பாடத்துக்கு ஏற்ப பரீட்சை பாஸ் ஆகுதான்னு பார்ப்பார். பாஸ் ஆனால் அடுத்த நிலைமைக்கு விடுவார். பாஸ் ஆகலையே நினச்சிக்கணும், 35 வரியும் கூட்டத்துக்கு வந்திருக்கு இல்லையா பிரசங்கர், இதெல்லாம் இப்போ கணக்கு பார்த்துட்டு இருந்தா தீருமா? என்னதை சொல்லுது நீங்கள்? இதை இங்கே ஊழல் பண்ணிடலாம், அங்கே ஊழல் பண்ண முடியாது அல்ல இல்லையா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு செய்தி சொல்லியிருக்குல்ல, ஒவ்வொரு சபைக்கும் சொன்ன ஒரு செய்தி இருக்கும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லியிருக்கா? கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்னது மட்டும் போறாது, ஒவ்வொரு ஆளுநர் படி சொல்லிருக்க. நீ உயிருள்ளவன் என்று பேர் இருந்து கொண்டிருந்தும் செத்தவன் ஒரு சபைக்கு சொன்னது. நீ ஐஸ்வர்யமா விசுவாசி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, நீ நொண்டி சரித்திரன் சப்பாடி அறியாமல் இருக்கிற சொன்னாரா இல்லையா? நிறத்து பார்த்தேன், சரியா இல்லை, நீ சாகிறதுக்கு ஏதோ ஒன்று ஸ்திரப்படுது. ஓகே, அப்போ அவர் கிரியெல்லாம் கவனிக்கிறவர், எல்லாம் பார்த்து தான் பரீட்சை பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சான்னு சொல்லுவார். வெளிப்படுத்தல் 3:5 பாஸ் ஆனவன் எவனோ, ஒவ்வொரு சபைக்கும் சொல்லியிருக்குங்க. 3:5 சொல்லு, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வன்வஸ்திரம் கொடுப்பேன், தோத்து போனவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஜெயம் கொள்கிறவனை சாட்சியா தேவன் முன் அரைக்கப்படுவேன். தோத்து போனவனை போய் சொல்ல முடியுமா? பாஸ் ஆனவனா போய் சொல்லலாம், அவன் பாஸ் ஆனவன். தோத்து போனவங்களுக்கெல்லாம் நான் சாட்சி கொடுக்க முடியாது, அது அங்கே இருக்கு. 3:5 படிச்சிருங்க. நீங்க தோத்தியலா, தொப்பி அடிச்சதியலா, இல்லை பாஸ் ஆனியலா, எத்தனை மார்க் வாங்குதியான்னு நீங்க பார்த்துக்கிடணும். சரியா? அப்படி எல்லா சபைக்கும் சொல்லியிருக்கு. ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு புதிய நாமம் கொடுப்பேன், ஜெயங்கொள்கிறவனோ அவனுடைய தேவாலயத்தில் தூணாக்குவேன், ஜெயங்கொள்கிறவனை என்னோடு கூட உட்காரும்படி செய்வேன். எல்லாம் பாஸ் ஆன ஆளுகளாகும். தோத்த ஆளுகளை பற்றி எழுதியிருக்கான். தோத்த ஆளுகளுக்கு நான் பிறலவு கொடுக்கிறேன், தோத்த ஆளுகளுக்கு மகிமை கொடுக்கிறேன். அப்படி இல்லை இல்லையா? நியாயம் தானே பிரசங்காரு? இங்கே பாஸ் ஆகணும்னு இருந்த பின்ன அங்கே போகிறது பாஸ் ஆக வேண்டாமா? 5-6 நாள் உலகத்தில் அப்படி இப்படி வாழ்ந்துட்டு மண்ணில் வச்சு மலர் வளையம் ரீத்து வைக்கிறதுக்கே பாஸ் ஆகணுமா? பின்ன அங்கே போய் நித்தியத்தில் பரலோகத்தில் வாழுக்கு பாஸ் ஆக வேண்டாமா பிரசங்கியாரு? அவனும் பரீட்சையும் அவர் தான் வைக்கணும், பேப்பரும் அவர் தான் திருத்தணும், மார்க்கும் அவர் தான் போடணும். பிரசங்க மாதிரி காக்கா பிடிச்சோன்னா ஒன்றும் நடக்காது. சரிதானே? நீங்கள் எப்படி இருக்குதியே? உங்கள்கிட்ட வந்து உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு நான் இதெல்லாம் படித்து தந்தேன், சொல்லி தந்தேன், நீ இன்னும் லட்சணத்தில் இருக்க ஆயிடும் உங்களை பற்றி சொன்னா என்னஞ்சாதான் சொல்லு, நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும். அல்ல இல்லையோ? சரியா? அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் முதல்ல கணக்கு இங்கே தான் எடுக்கணுமா, பிறகு தான் மற்ற ஆளுகளை பார்க்கணுமா? அப்போ நமக்கு எவ்வளோ பொறுப்பு வேணும்? நமக்கு அந்த பொறுப்பு இருக்கா? வாஞ்சை இருக்கா? பயம் இருக்கா? அது எல்லாரும் அப்படித்தானே பிரசங்க நடக்கா? எல்லாரும் நடக்குது, இங்கே நடந்தாச்சு. அவனுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னா நேருக்கு தெரியாது. டேய் நான் அப்படி ஆக்க இப்படி ஆக்கணும், கையை காலை உதறேன் நெல்லுலாங்க கள்ள பயல அண்ணா உனக்கு களத்தில் அது வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 மரித்தவராகி சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாய் நற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியையின்படி அவரவர் நியாய தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:12 இல்லையா? இஸ்லாமியருடைய புனித நூல், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இருக்காவா இல்லையா? அவங்களுக்கு வேதத்தில் இந்த வசனம் இருக்கு, பார்த்துடுங்க. எப்படி இருக்கு தெரியுமா? அவனவன் செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அவனவன் கழுத்திலே கட்டி தொங்க விடப்படும், உன் செயல்களை நீயே வாசித்து பார் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இப்போ புரியுதா? அவன் கதை என்ன இருக்கு? சரிதான், நான் சரி பார்த்துக்கான்னு கொள்ளாமா. அப்போ நீ ஒன்றும் பேசாண்டா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் நிறத்து பார்த்தேன், நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிடுவார். அப்போ நம்ம எவ்வளவு பயம் இருக்கணும்? அவைய அப்படி போறாவ இப்படி போறாவ அந்த பேச்செல்லாம் பேசப்படாது. ஒத்தைக்காக வந்தது, ஒத்தை தானே வந்திய, 10 பேரை கூட்டிட்டு வந்தியளோ, ஒத்தை தான் வந்தோம். ரெட்ட பிள்ளைகளா இருந்தாலும் ஒன்று முந்தி ஒன்று பிந்தி மூத்தது இல்லையன்னு சொல்றாங்க. சரி, ஒத்தை தான் வந்தோம். போற வேலை எப்படி போறது? சபையோட சேர்ந்து போவியளோ? சில இடத்துல வெள்ள மாறிட்டு போயிட்டு நிலநடுக்கம் வந்துட்டு எல்லாரும் பெயிருக்காவ, ஆனா அங்க ஒத்தைக்கு தான் நிக்கணுமா? அல்ல இல்லையா? இங்க போனாலும் அங்க ஏய் பேரக்கப்பட்டு ஒன்னொன்னாவா, ஒன்னொன்னா ஈச் அண்டு, ஆமா ஈச் ஒவ்வொருத்தரா வா அங்க நெல், அடுத்த ஆள். அப்போ எப்படி நிக்க முடியும் ஆண்டவர்கிட்ட? அதனால அவையும் அப்படி போறாவ, மாமியும் மச்சினியும் அண்ணனும் தம்பியும் அருவக்காரன் சொக்கார ஒரு பயவில வரமாட்டான், எல்லா பயவிலும் அப்படிதான் வரிசையில வா, லே வரிசையில் நெல்,
உடனே உன் கதையை கேட்பான், என்ன காட்டி தரவா. அப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம் இல்லையா? நான் முடிக்கணும். இங்கே இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு விழிப்பு உணர்வு வேணும். நான் அடக்க ஆராதனைகள்லாம் சொல்லுவேன். ஒரு ஆள் இறந்து போனால், ஆமாம் இன்னைக்கும் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஆளை இறந்தாச்சு ஈஸியாக அடக்கம் பண்ணதில்லை. 2 நாள் லைட்டெல்லாம் போட்டு பாக்ஸ் எல்லாம் கொண்டு வச்சு, பிரசங்கி மாதிரி அவைய இப்படி ஆக்கும். நான் நினைப்பேன், ஏன் இந்த இவ்வளவு கிடந்த படம் காட்டுவேன்? நீ ஒரு ஆள் வாழ்ந்தது இறந்தாச்சு, சரி அவங்களுக்கு ஆறுதல் 2 வார்த்தை சொல்ல வேண்டிய இருக்கலாம். சில இடத்துலலாம் பிரசங்கி மாதிரி ஆறுதல் சொல்லாண்டா, நீங்கள் சொல்லு ஆறுதலோட மிச்சம் படிச்சுக்கிட்டாக்கம் வந்து நிற்க கூட்டம். அதுக்கு ஏன்டா இவ்வளவு தூரம்? இன்னொரு வேறாவது சாட்சி சொல்லுவான், ராத்திரியும் பவலும் சாட்சியும் பாட்டா போகும். என்னத்துக்குடா இந்த நாடகம் நடத்துதியே? டேய், நீங்கள் எல்லாம் இத்தனை நாடகம் நடத்தினாலும் அங்கே ஒரு சாட்சி இருக்கு. அந்த சாட்சி மட்டும் எதிராக வந்துன்னு வச்சுக்க, இது எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும். நீங்கள் தேவையில்லை. சரி மறிச்சாச்சு, நீ மடக்கணும். அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. இவனு நினச்சிக்கிட்டது இப்படி படங்க, இந்த உலகத்தில் ஜனங்களை அரசியல் படம் தானே காட்டுறதுனால ஏதோ அது இது வச்சு ஏதோ அரசியல் பண்ணலாம், உலகத்தில் பண்ணலாம். பரலோகத்தில் இது எடுபடாது. முன்னாடி ஒம்பில் கேட்டான், இறந்தாச்சுன்னா அடக்கம் பண்ண போ. எனக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்டவர் தெரியும், நான் கொடுக்க வேண்டிய கொடுத்துக்கலாம். இல்லையோ, இது உலகத்தில் ஜனங்களை ஏமாத்து வித்தையாகும். இதில் ஏமாந்திரப்படாது என்ன? அஞ்சலிலாம் ஏமாந்திரப்படாது. இதெல்லாம் உலகத்தை மோசம் போக்குற பிசாசுக சாமர்த்தியம். விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு நோட்டீஸ் அடித்து ஒட்டிடுறது கொள்ளலாம் இல்லையா? அப்போ ஆண்டு போய் அது முடிச்சு போச்சு. ஏசுநாதருக்கு ஒரு அடக்க ஆராதனை இல்லை. இருந்தா எவன்டா எல்லாரும் ஒழிச்சிட்டானுவன், சொந்த சீட்ஸை மரம் அடியாச்சு. அவன் வேற ஒருத்தான் வாங்கி கொண்டு கல்லை பூட்டி வச்சுட்டு வந்திருக்கான். பவுலுக்கு அடக்க ஆராதனை நடந்ததான்னு தெரியலை, யாக்கோபுக்கு நடந்தான்னு தெரியலை. எடுத்து அடக்கம் பண்ணது அவன். ஆமாம், யாக்கோபு பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள், ஸ்தேவானை கல்லறிஞ்சார், அவ்வளோதான். வேற ஒன்றும் எழுதலை இல்லையா? அங்கே கொண்டு வச்சு பெரிய பிரசங்கம் நடந்தது, 3 நாள் பிரசங்கம். அப்படி எழுதலையே, ஒரு இடத்துலையுமே பார்க்கல. சரி வந்தார்கள், ஜெபிச்சிருப்பாங்க, ஆறுதல் சொல்லியிருப்பாரு, அழகம் பண்ணியிருப்பாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. போதாதா? இப்படி போட்டு நீட்டு என்னத்துக்கு? இது ஹோம் கோயிங் சர்வீஸ் டிவியில் நம்மடிக்க கொள்ளாமா? அவருக்கு இப்போ நிறைய டிவி இருக்குது, அவன் பெனக்கட்டு வண்டியெல்லாம் வச்சுருக்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். எல்லா இடத்துலையும் போனோன்னு அங்கே போய் வீடியோ A to Z எல்லாம் வீடியோ பிடிச்சி நெட்டில் ஹோம் கோயிங் சர்வீஸ். வீட்டுக்கு போகிறேன், அவர் வீட்டுக்கு போயிருக்காராம். ஹோம் கோயிங் அனுப்பி விடக்கூடிய சர்வீஸாம். வீட்டுக்கு அனுப்பி விடுக ஆராதனை பட்டான். அந்த ஆள் எந்த வீட்டுக்கு போனார் தெரியுமா? அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா எந்த வீட்டுக்கு போனாருன்னு. கோட்டையும் போட்டுட்டு பெட்டியில் அடக்கினவொன்னு அவர் அங்கே போய் தொழிலதிபர் மாதிரி இருக்கிறவன்னு நினைச்சது எல்லோ. இஞ்ச ஐஸ்வர்யமாக இருந்தான், அது லூக்கா 16:19. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா முடிக்க உபாகமம் 28 முதல் 14 வசனத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. யாருக்கு? ஐஸ்வர்யாவனுக்கு இருக்குது இல்லையா? கர்த்தர் ஒருவனோடு பிரியமாக இருந்தால் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் இருக்கு. அவன் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த யூதன். ஒரு லாசரு தெருவில் கிடந்தான் இல்லையா? அந்த உபாகமம் 28:14 பிறகு நிறைய சாபம் எழுதியிருக்கு பாருங்க. அந்த சாபம் எல்லாம் இந்த லாசருக்கு வாழ்க்கையில் இருக்கு. பார்த்துக்கிட்டாங்க இப்படியாக வாழ்க்கை. பெருசைக்கு மாதிரிலாம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் புகழ்ந்துட்டு போயிருப்பாவர். ஒரு வேலை பெரிய அடக்காரது நடத்தியிருப்பான். ஆனால் வேதம் ஆண்டவர் சொல்லாரு, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்னு நடந்தவனை கோட்டையெல்லாம் போட்டு தான் புதைச்சிருப்பான் இல்லையா? இந்த காலத்தில் அப்படி தானே. பாஸ்டர் மாதிரிலாம் ஊழியத்துக்கு வார வேலை வெள்ளை கட்டிட்டு வருவாங்களாம், பிறகு புதைக்கிய வேலை கோட்டை போட்டு புதைக்கி ஆகலாம், கண்ணாடி பெட்டியில் வச்சு காட்டு ஆவ. நான் டிவியில் பார்த்ததாக. ஓ சரி, அவர் இப்போ கோட்டை போட்டுட்டு தானே இருக்காரு, நமக்கு தெரில, அது விட்டுருவோம். சரி, மட்டப்பயலுக்கு விவரத்தை பார்த்துடுங்க. பண்டு கலர் போட்ட வேலையும் அடக்கம் பண்ணுவாள், வெள்ளை போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. பண்டு அப்படி தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அது எது ஒரு ஃபார்மாலிட்டி, அது சரின்னு நான் சொல்லலை. இப்போ நேரம் மாற்றி கோட்டை டையில் தான் அந்த அளவு மனக்கண்களை குருடாக்கியிருக்கு. சரி, அப்போது இவர் எங்கே போனார்? அங்கே ஒருத்தன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினச்சிட்டு இருந்து பாதாளத்துக்கு போயிருக்கான். பூமியில் ஆபிரகாம் சொல்லலையே, ஆபிரகாமே தகப்பனே கூப்பிடுகிறான். ஆபிரகாமுடைய வம்சம் அவனுக்கு வரிசையாகும். அவன் இவன் நினச்சிருப்பான், ஆபிரகாம் போல நான் சீமானா இருக்கிறேன், ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தினது போல என்னை பெயரையும் தேவன் பெருமைப்படுத்தி இருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தவனாக பாதாளத்தில் கிடக்குது. இந்த கள்ளம்மார் என்னைக்குள்ள இந்த கள்ள பிரசங்கமாருக்கு நிலைமை இதுதானே, அவனுக்கு நிலைமை இதுன்னா உனக்கு நிலைமை நாளைக்கு இதுதான். சரி, அப்போ சொல்ல வந்தது, இங்கே நடத்துகிற நாடகம் எல்லாம் வேஸ்ட்டு, இதை பார்த்து ஏமாறாம
ஆண்டவரோடு நடக்கணும். யாரோட நடக்கணும்? அதனால்தான் ஏனோக்கு யாரோட சஞ்சரிச்சான்? சபையோடு சஞ்சரிச்சான், பாஸ்டரோட சஞ்சரிச்சான்னு இல்லை. அன்னைக்கு இது ஒன்றும் இல்லை. நீங்கள் சபையோட சஞ்சரிக்கணும், தேவனோட சஞ்சரிச்சுட்டு தேவனுடைய சபையோடு சஞ்சரிக்கணும். அல்ல இல்லையா? ஆனால் தேவனை விட்டுட்டு அரசியல் பாஸ்டர் கூட, ஆமாம் நிறைய பேர் அரசியல் பாஸ்டர் மாதிரி அடியாள் மாதிரி நடக்காத ஊழியங்கள்லாம் பார்த்தது. அங்கே போக முடியாது. ஆண்டவரோடு நடக்கணும். அதனால தான் 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இந்த ஐக்கியத்தில் இருக்குதுல்ல. இந்த ஐக்கியத்தில் இருந்தால் நீங்கள் வளருவீர்களே. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறான் இல்லையா? பண்ணியோடு சேர்ந்த கண்ணுக்குட்டியும். நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும் நீங்கள் யாரோட நடக்குதுன்னு. அல்ல இல்லையா? தெரியாதா? ஆண்டவரோட நடக்க ஆள் ஆமடை, அந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆண்டவரோட நடக்க ஆள் தெரியும் இல்லையா? தெரியும், நமக்கே தெரியும், வெளியே சொல்ல மாட்டாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும். உள்ளத்துக்குள்ள கள்ளி என்ன தெரியாதா? உள்ளத்துக்குள்ள கல்லாடி திட்டிக்கிட்டு வெளியே முகசு செய்வாங்க. இதுதான் நமக்கு வழக்கம். ஆமாம், எல்லாரையும் ஆமாம் அரசியல் ரீதி அவர் தங்கமாக்கும். ஆமாம், கோயில் எல்லாம் பட்டு அப்படிதான். அண்ணன் அப்படி ஆகும், அவர் இப்படி இப்படி ஆக்கும், அவர் அப்படி ஆக்கும், இப்படியான்னு புகழ்த்தி அங்கே தள்ளுது. ஆமாம், செத்தக வீட்லேயும் அப்படி தான். அண்ணன் அப்படி ஆகும், தம்பி இப்படி ஆகும், தங்க கம்பி ஆகும். ஆமாம், பிள்ளைகளுக்கு ஓட்ட வாங்கினான் இல்லையா? எல்லாம் பேசு. அவன் ஒன்றுக்கு உதவாதான் இருப்பான், கோயிலுக்கு வர மாட்டான். சரி, இந்த வித்தை எல்லாம் நமக்கு பரலோகத்தில் ஈடுபடாது பாருங்க. அதனால இப்பமே மற்றவையை என்ன சொல்லிட்டு போட்டு, நீர் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர், நான் என்ன செய்யணும், என்ன படிக்கிறேன், இனி என்ன படிக்கணும், எனக்கு உதவி செய்யும். ஒரு உணர்வு வரணும் பாருங்க. நான் முடிக்கணும், எனக்கு வசனம் வந்துட்டே இருக்கும். உணர்வு இல்லாதவருடைய இருதயம், உணர்வு உண்டுன்னா என்ன நடக்கும்? உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ண வைக்கிறார். அப்போ நமக்கு உணர்வு உண்டா, புத்தி உண்டா, அர்ப்பணம் உண்டா, தாழ்மை உண்டா? இல்லை பிரசங்க யாரும் நாங்கள் வரிய கணக்காக இப்படி தான் எங்களுக்கு பழக்கம், அப்படியே வாடி மற்றவிய போன மாதிரி நாங்களாம் போகிறோன்னு போறீங்களா? போயிடலாம். எங்கே போறியங்கிறது அங்கே போன பிறகு தான் தெரியும். ஆகவே ஒரு விழிப்பும் பயபக்தியும் எச்சரிக்கையும் தாழ்மையும் அர்ப்பணமும் உள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களா ஜீவிச்சா ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஆண்டவரும் உலகத்தில் இருக்கவளை கொஞ்சம் நம்ம பயன்படுத்த முடியும், கனி கொடுக்க செய்ய முடியும் இல்லையா? உங்களுக்கு புரியுது இல்லையா? ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த வார்த்தையில் நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.